Hi friends, welcome to CrackZ YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை கார் பண்ணாமல் எப்படி ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை அப்படியே அப்லோட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வரக்கும் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோவுமே அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. இப்போ வந்து இது கேர் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயர் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை அப்படியே அப்லோட் பண்ணுற சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கூகுள் க்ரோம் ப்ரௌசரையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சர்ச்சில் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டாக ஃபேஸ்புக்ன்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்குங்க. நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார் பண்ணுற மாதிரி கேட்காது. ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸ் அப்படியே அப்லோட் ஆயிரும். இப்போ நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் கேமரா சிம்பிள் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே அந்த அப்லோட் நியூ ஃபோட்டோன்னு இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் ப்ரௌசர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண அப்புறம் கீழே செட் அஸ் ப்ரொஃபைல் பிக்சர்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் சைஸ் ஃபோட்டோ அப்படியே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இந்த கூகுள் க்ரோமில் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபுல் சைஸ் ஃபோட்டோவுமே அப்படியே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லோரும் ஃபேஸ்புக் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.